வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் லாங் மார்ச் 2026 அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லிடுவோம். முதல்ல இது வந்து ஒரு 5 மந்த்துக்கான ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். குரூப் ஒன் மெயின்ஸ் 2026 எழுத போகிறவங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு மெயின்ஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் எழுதி இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 3 இருக்கு. சரிங்களா? அது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கு. அது சிம்பிளா தான் இருக்கும். இந்த 3 பேப்பர்ல 9 யூனிட் இருக்கு. அந்த 9 யூனிட்டையும் கவர் பண்ற மாரி இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். அதாவது இது வந்து இதோடைய ஃபண்டமெண்டல் பிலாசபி என்ன அப்டின்னா, டெய்லி மினிமம் ஒரு கொஸ்டினாவது நீங்க வந்து ஆன்ஸர் வந்து எழுதணும் அப்டிங்கிறது தான். ஸோ அத வந்து ஒரு 5 மந்த்துக்கு கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போறதுக்கான ஒரு பாத்வே தான் இந்த டெஸ்ட் அப்டிங்கிறது. மொத்தம் எத்தன டெஸ்ட் அப்டின்னா, டெய்லி ஒரு கொஸ்டின் குடுக்குறோம் அப்டின்னு சொல்ட்டோம். சரிங்களா? அதாவது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின் குடுப்போம். அத வந்து நீங்க சண்டே வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இந்த தேர்வு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கொஸ்டின் நீங்க டெய்லி எழுதக்கூடிய கொஸ்டின் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கொஸ்டின் அனுப்பிருவோம். அதுல எங்கருந்து நம்ம படிக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் வந்து கொரியர் பண்ணிருவோம். ஸோ அந்த கொரியர் பண்ண அந்த மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின்க்கான ஆன்சர் அதுதான் வந்து மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ஸ்டடி டார்கெட் இப்படி போட்டு இந்த கன்டென்ட் எல்லாம் பாயிண்ட்டா இருக்கும். அத வந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ட மட்டும் கிரக்ஸ் பண்ணி, நீங்க வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆன்ஸராவே நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அத நீங்க அப்படியே ரிப்பீட் பண்றது ஒரு மெத்தேடு. நீங்க இருக்கிற நோட்ஸ பேஸ் பண்ணி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ் மீடியம் இருக்குன்னா, தமிழ் மீடியத்தில இப்போ ஒரு கொஸ்டின் இந்த மாரி குடுக்குறோம்னா, அதுல வந்து இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம குடுத்துருவோம். நீங்க அந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இடத்துக்கு தகுந்தாப்போல நீங்க அத வந்து சுருக்கி எழுதுறதும், அது 10 மார்க்கா இருந்தா, அதுல எவ்வளோ பாயிண்ட் சப் ஹெட்டிங் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், 15 மார்க்கா இருந்தா அதுக்கு தகுந்தாப்போல சப் ஹெட்டிங்க போட்டு நீங்க அந்த ஆன்ஸர் வந்து எழுதுற மாரி இருக்கும். இது வந்து ஒரு 1 மந்த் போக போக தான் உங்களுக்கு அந்த ஆன்ஸர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மட்டும் கொண்டு வந்துரலாம். அந்த ஸ்ட்ரக்சரோட கன்டென்ட்டும் சேர்த்து அதில வர ஆரம்பிச்சுரும். அடுத்ததா நாம இந்த குடுக்குற இந்த மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம படிச்சு எழுதணுமா ஒரு கொஸ்டினுக்கு அப்டின்னா, அப்படி கிடையாது. உங்களுடைய ஓன் ஆன்ஸர் உங்களுடைய நோட்ஸ் இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா, நீங்க ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல படிச்ச அந்த நோட்ஸ், ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும். இல்ல புக்ஸ் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. எதுவா இருந்தாலும் அந்த கொஸ்டினோடைய டிமாண்டுக்கு நாம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஃபண்டமெண்டல் குடுத்துருப்போம். அந்த ஃபண்டமெண்டல்ல நீங்க வேல்யூ ஆடட் ஒரு ஃபேக்ட் பாக்ஸ் வந்து போடலாம். கன்க்ளூஷன் எக்ஸ்ட்ரா போடலாம். அப்படி இல்லன்னா ஒரு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஏதாவது அந்த ஆன்ஸர வந்து இன்னும் நீங்க என்ரிச் பண்ணணும் அப்டின்னா, அதையும் நீங்க வந்து எழுதலாம். ஒவ்வொருத்தரும் ஏன்னா இது குரூப் 1 ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ, அதனால உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது மோஸ்ட் அப்ரிஷியேட்டட். சரி இந்த பிரிண்டட் மெட்டீரியல் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்டின்னா, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் அப்டின்னா தமிழ் மீடியத்திலயும், இங்கிலீஷ் மீடியத்திலயும் அப்டின்னா இங்கிலீஷ் மீடியத்திலயும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அத பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிருவோம். அதேபோல எந்த ஷீட்ல எழுதலாம்? உங்ககிட்ட ஓன் ஷீட் இருக்குது. அது எழுதலாமா அப்டின்னா, அத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நம்மளே வந்து ஒரு பிடிஎஃப் குடுத்துருப்போம். எம்ப்டி ஆன்ஸர் ஷீட் 1 வீக்குக்கானது வந்து குடுத்துருவோம். அதுல வந்து 15 மார்க், 10 மார்க்குக்கான ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து கரெக்ட்டா டிஎன்பிஎஸ்சி உடைய நார்ம்ஸ் படியே இருக்கும். அதனால நீங்க அத பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க அத வந்து ஆன்ஸர் எழுதுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரிஜினலான எக்ஸாம்ல எப்படி வந்து அந்த ஸ்பேஸ்லாம் இருக்குமோ, அதுக்கு தகுந்தா போல எழுதி பழகுவீங்க. அதனால உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம்ல ரொம்ப வந்து சிம்ப்ளிஃபைடா இருக்கும். அதேபோல இந்த எக்ஸாம வந்து எப்படி எழுதணும்? டெய்லி ஒரு டார்கெட்ன்னு குடுத்துட்டீங்க. நீங்க நெறைய பேர் வந்து வொர்க்கிங் ஆஸ்பிரன்ட்டா இருப்பீங்க. நெறைய பேர் ட்ரெய்னிங்ல இருப்பீங்க. அந்த மாரி இருக்கும்பொழுது இந்த எக்ஸாம் எப்ப எழுதலாம் அப்டின்னா, நீங்க டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுறதா அப்டின்னாலும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே, சண்டேல தான் உங்களுக்கு லீவ் இருக்கு அப்டின்னா, அந்த 6 கொஸ்டின ஒரே நாள்லயும் அந்த வீக் எண்டுல எழுதிடலாம். எப்படி எழுதுனாலுமே நீங்க அத வீக் எண்டுல நம்ம ஒரு லிங்க் குடுப்போம். அதுல தான் நீங்க இத வந்து சப்மிட் பண்ண போறீங்க. அதாவது நீங்க நம்ம குடுத்த பிடிஎஃப்ப பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நம்ம குடுக்குற பிரிண்டட் மெட்டீரியல வந்து படிச்சுட்டு, இதுல வந்து ஒரு ஆன்ஸர் வந்து எழுதுறீங்க. ஆன்ஸர் எழுதிட்டு, இத பிடிஎஃப்பா ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு வந்து வீக் எண்டுல ஒரு லிங்க் குடுப்போம். அந்த லிங்க்ல நீங்க அப்லோட் பண்ணிறணும். அப்லோட் பண்ண பின்னாடி அத நாங்க வேல்யூவேஷன் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அத வந்து ரிட்டர்ன் அனுப்பி, அதுக்கு என்ன உங்களுக்கு ரெக்கவர்ட் ஃபீட்பேக்கோ அத வந்து நம்ம குடுத்துருவோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்போம். சரிங்களா? டெய்லி வந்து அனுப்பணுமா அப்டின்னா, டெஸ்ட் நீங்க டெய்லி எழுதுவீங்க. ஆனா வீக்லி ஒன்ஸ் 6, 6 கொஸ்டின் சேர்ந்த உடனே அந்த ஒரு லிங்க் குடுப்போம். அதுல அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோடைய ஃபீட்பேக்க வாங்கிட்டு, நீங்க அடுத்த டெஸ்ட்டுக்கான டெய்லி டார்கெட்ட படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆன்ஸர் வந்து நம்ம வேல்யூவேஷன் பண்ணி WhatsAppலயே உங்க பிடிஎஃப்ப நீங்க அனுப்புனத இதே மாரி பிடிஎஃப்லயே அனோடேஷன் பண்ணி, அதுல என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, அத அனுப்பிருவோம். அது பேஸ்ட் ஆன் ரெக்யர்மென்ட் உங்களுக்கு ஆடியோ ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு நீங்க டிமாண்ட் பண்ணாலும், ஆடியோ ஃபீட்பேக்கோ, இல்ல கால் ஃபீட்பேக்கோ அதுக்கு தகுந்தா போல குடுத்துருவோம்.
அதேபோல இந்த மெட்டீரியல்ஸ் வந்து மொத்தமா குடுத்துருவோமா அப்படின்னா, அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தோம்னா, இது வந்து அக்டோபர் மந்த்துக்கான டெய்லி ஸ்டடி டார்கெட். ஸோ இது வந்து ஒரு பேஜ்லயும் சில டெய்லி ஸ்டடி டார்கெட் இருக்கும். மேக்ஸிமம் 2 டூ 2 1/2 பேஜ் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்ப டெய்லி பார்த்தோம்னா, மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வந்து நீங்க படிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்க ஒண்ணு வொர்க்கிங்கா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேற சில அதாவது பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஃபண்டமென்டலா நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. நெறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கும். ஸோ எதையும் அஃபெக்ட் ஆகாத மாரி டெய்லி 30 மினிட்ஸ்ல படிக்கிற அளவுக்கு கன்டென்ட் 2 பேஜஸ் தான் ஒரு ஆவரேஜா இருக்கும். அந்த ஆவரேஜா இருக்கிறத நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்போல மெட்டீரியல் உங்களுக்கு செட்டா பிரிச்சு நாங்க அத வந்து கொரியர் பண்ணிருவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல டோட்டலா எவ்வளோ ஃபீஸ் அதில என்ன இதெல்லாம் புரொவைட் பண்றோம் அப்டின்னா, இந்த டெஸ்ட், வேல்யூவேஷன் இந்த விஷயங்கள் புரொவைட் பண்றோம். பிரிண்டட் மெட்டீரியல் அது வந்து உங்களுக்கு கொரியர்ல வந்து செட்டா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்ததா சிலபஸ் டீகோடட் புக். ஸோ இது ஏற்கனவே நம்ம ஏர்லி பேர்ட்ல இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்ம போஸ்ட்ல அனுப்பியிருப்போம். ஸோ அந்த டீகோடட் புக்கு பிளஸ் வந்து கொரியர் சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து டோட்டலா 3000 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் சீட் இருக்கிற ஒரு பேட்ச் தான். ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலா 150 டேஸ் பிளஸ் வந்து இது வந்து இந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். பிரிண்டட் மெட்டீரியல் புரொவைட் பண்ணிருவோம். உங்களுக்கான ஃபீட்பேக் 1 டூ 1ல இருக்கும். அதேபோல இந்த ஆன்ஸர் ரைட்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கான கைடன்ஸ் வந்து இருக்கும். 2 மீடியம் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2மே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ரிசல்ட் ஓரியன்டடான ஒரு புரோகிராமா இத நம்ம கொண்டு போறோம். ஸோ அதேதான் இங்கேயும் சொல்லியிருப்போம். இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் வீக்லி அதாவது டெய்லி டார்கெட் அப்படின்னு ஒண்ணு டெய்லி கொஸ்டின் குடுத்துருவோம். வீக்லி அத நீங்க வந்து எழுதி அனுப்புவீங்க. அதேபோல ஆன்ஸர் புக்லெட்டோட பிடிஎஃப் ஃபார்மேட் குடுத்துருவோம். அத நீங்க பிரிண்ட் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சிலபஸ் டிகோடட் புக் வந்து அந்த புக்லெட் ஒண்ணு குடுத்துருப்போம். பிளஸ் வந்து பிரிண்டட் மெட்டீரியல். அந்த டெஸ்ட்‌டுக்கு டெய்லி படிக்க வேண்டிய டெய்லி ஸ்டடி டார்கெட்டுக்கு டெய்லி 1 அப்டின்னா, அந்த 150 டேஸ்க்கு 150 டேஸ்க்கான ஸ்டடி டார்கெட் அத பேட்ச்சா பிரிச்சு அனுப்புவோம். அதுக்கு அடுத்ததா இந்த வேல்யூவேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வந்து புரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டைம் டேபிள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கீழ வந்து குடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நாம வந்து நம்மளுடைய சிலபஸ் பேஸ் பண்ணியே பிரிச்சிருப்போம். ஸோ நம்மளுடைய யூனிட் 1 மாடர்ன் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். சோசியல் இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா 3 ஆகும். அது பேஸ்ட் ஆன் ஏன் இது வந்து 3 எத்திக்ஸ் வந்து 2 அப்படின்னா, அந்த மார்க்கோடைய வெயிட்டேஜ். ஸோ எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கு அப்படின்னா, மத்ததுக்கு மார்க்ஸ் அதிகமா இருக்கும்போது, அதுக்கு தகுந்தாற்போல அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஏப்ரல் வரைக்குமே கிட்டத்தட்ட ஏப்ரல் பிகினிங் வரைக்குமே போகும். ஸோ அதே தான் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2லயுமே வந்து குடுத்துருக்கோம். ஸோ யாராவது ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, நீங்க இந்த WhatsApp நம்பர்ல வந்து மெசேஜ் பண்ணி, நீங்க வந்து அத ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க WhatsAppலயும் கேட்கலாம். அப்படி இல்லன்னா கமெண்ட்ல கேட்டீங்க அப்டின்னாலும், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம புரொவைட் பண்ணிருவோம். நன்றி, வணக்கம்.